புதினா சட்னி எப்படி செய்கிறது சுவையாக அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது சாதத்துக்கு சுட சுட சாதத்தில் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த புதினா சட்னி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல். இப்போ ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அது ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் இதில் கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். அதையும் இதில் போட்டு நம்ம ஒரு 5-6 பூண்டு பல் தோல் உரிக்காமலே போட்டுக்கலாம். இதில் நம்ம சிவப்பு மிளகாய் ஒரு 2 காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்குங்க. நல்ல கோல்டன் கலர் இது சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கப்புறம் வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க. இப்போ நம்ம அதே மண் சட்டியில் ஒரு 2-3 தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை நல்லா எல்லாத்தையுமே இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் வதக்கிடணும். அப்போ தான் இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கப் அளவு நான் புதினா க்ளீன் பண்ணி எடுத்தது சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த புதினாவையும் தக்காளியும் இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்குங்க. இப்படி நீங்கள் வதக்க பார்த்தீங்கன்னா அந்த புதினாவோட பச்சை வாசம் போய் இது நல்லா தக்காளியோட ஒன்றா இந்த மாதிரி ரெடி ஆகிடுங்க. இப்போ ரெடி ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா ஆற வச்சுடுவோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதோட வாசமே சூப்பராக இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை நீங்கள் இட்லிக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம், பிசைஞ்சு சாப்பிடலாம். சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இதை சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.